சில பேர் சொல்றாங்க இளைஞர்களோட ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு, அவங்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 75 வருடமாக இந்தியாவிலேயே களத்துல நின்று வெற்றி பெறக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம்னா அது நம்ம திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். சில பேர் சந்தேகங்கள் வரலாம், எப்படி இளைஞர்களோட ஆதரவு இன்னும் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சித்தாந்தமும் கொள்கையும் திமுக ரொம்பவே உறுதியா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வட இந்தியாக்கள்ல மதவாத சிந்தனைன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு மதவாத சிந்தனை சுத்தமா இல்லவே இல்லை. அதாவது வட இந்தியாவில எப்படி ஒரு இஸ்லாமியர்கள் அச்சத்தோட வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கோ அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் திராவிட சித்தாந்தமும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு உதாரணமா கூட நம்ம விருதுநகர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல சமீபத்தில் சம்பவம் நடந்தது. திமுக எப்படி மதவாத சிந்தனைக்கு எதிராக நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடினாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க தான் செஞ்சோம். அதே மாதிரி திராவிட சிந்தனையோட இன்னொரு முக்கியமான கொள்கைன்றது மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது. அதாவது அன்னைக்கு எப்படி இந்திய திணிச்சாங்களோ அதே போல இன்னைக்கும் ஒன்றிய பாசிச அரசுகள் இந்திய திணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நேரடியா திணிக்கிறாங்க, மறைமுகமா திணிக்கிறாங்க. அதை கண்டிப்பா எதிர்க்கணும், நிச்சயமா எதிர்க்கணும் அப்படின்றதுல தன்னோட கொள்கையில எந்தவித சமரசமும் செய்யாம அண்ணாவோட பேரை கொண்ட கட்சிகள் ஃபுல்லாமே தற்போது சமரசம் செஞ்சு கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கொள்கை சமரசமும் செய்யாம கொள்கையிலையும் கோட்பாடுலையும் இன்னும் உறுதியா களத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனாலதான் இன்னைக்கு இளைஞர்களோட ஆதரவு திமுக இருக்கு. கடந்த காலத்தை நீங்க எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுல பல பேர் புதுசா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சினிமால இருந்து வந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா திமுக தான் எங்களோட எதிர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் அந்த எதிரிகள் ஃபுல்லாமே காணாம போயிடுவாங்க. ஆனா எதிரில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் அப்படியே இருக்கும். அதனால தங்களை பெரியாளா காமிச்சுக்கிறதுக்காக புதுசா வரவங்க திமுகவை எங்களோட எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக மக்களுக்கு எதிரியா இல்ல, மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அதனால திமுக என்னைக்கும் மக்களுக்கான கட்சி.